நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், தீபாவளி பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு புதுவையில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2 கிலோ சர்க்கரை வழங்கப்படும். இதன் மூலம் புதுவையில் உள்ள 3,27,073 குடும்ப அட்டைகளுக்கு 6,54,146 கிலோ சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் என்று கூறிய அவர், ரேஷன் கடைகளில் கோதுமை வழங்கப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் சிகப்பு அட்டைகளுக்கு 25 கிலோ அரிசிக்கு பதிலாக 20 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமையும், மஞ்சள் அட்டைக்கு 15 கிலோ அரிசிக்கு பதிலாக 10 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமையும் வழங்கப்படும். வழக்கம்போல் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கப்படும் என்று கூறினார். பேட்டியின்போது அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் உடனிருந்தனர். தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அனைத்து புதுச்சேரி, காரைக்கால், யானம் பகுதியை சார்ந்த உணவு பங்கீட்டு அட்டை அனைத்திற்கும் 2 கிலோ இலவச சர்க்கரை வழங்கப்படுகிறது. இன்றிலிருந்து கொடுக்கிறோம். 3,27,073 அட்டைகள் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைகளுக்கு வழங்கப்படுகிறது. இப்பொழுது அரசு வழங்கி வருகின்ற இலவச அரிசி திட்டத்தில் கோதுமையையும் வழங்க வேண்டும் என்று மக்களிடம் கோரிக்கை வந்திருப்பதால் அந்த இலவச அரிசி திட்டத்தில் 15 கிலோ அரிசி வழங்குவதில் 10 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமையும் வழங்குவதென்றும், 25 கிலோ வழங்குகின்ற அரிசியில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்குகின்ற அரிசியில் 5 கிலோ கோதுமை வழங்குவதென்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 35 கிலோ அரிசி மிக மிக வறுமை கோட்டிருக்கிறவங்க அப்படியே வழங்கப்படுகிறது. 35 கிலோ இலவச அரிசி. சென்ற ஆண்டு வழங்கியது போல இந்த ஆண்டும் அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை முதல்வர் திரு ரங்கசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அரசு ஊழியர்களுக்கு சென்ற ஆண்டு எவ்வளவு போனஸ் வழங்கப்பட்டதோ அதேபோல இந்த ஆண்டும் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்றார். மேலும் கட்டிட தொழிலாளர்கள் 27,500 பேருக்கு 500 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறிய அவர், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 17,600 பேருக்கு 500 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் தீபாவளியை முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அரசுக்கு 2,25,50,000 செலவானது. பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் இருக்கும் பிரச்சினைக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். புதுவையில் உள்ள அரசு நிறுவனங்களில் 1-2 நிறுவனங்களை தவிர மற்ற நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாகவும், இதனாலேயே உரிய நேரத்தில் சம்பளம் வழங்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறிய முதல்வர் திரு ரங்கசாமி, அரசு ஊழியர்கள் பொறுப்பை உணர்ந்து பணியாற்ற வேண்டும், அதன் மூலம் லாபத்தை ஈட்ட முடியும் என்று கூறினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதி திராவிட நலத்துறையின் மூலமாக 18 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து ஆதரவு மக்களுக்கும் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகின்றது. 18 வயது பூர்த்தி அடைந்த அனைத்து ஆதரவு மக்களுக்கும் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு வருகின்றது. இன்று நம்முடைய கட்டிட தொழிலாளர்கள் அனைவருக்கும், அதாவது 27,500 நபர்களுக்கு ரூபாய் 500 வீதம் தீபாவளிக்கான அந்த பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது. அது 1,30,00,000 ஆகும். அடுத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு அதே மாதிரி 17,600 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நபர் ஒன்றுக்கு 500 வீதம் பரிசு கூப்பன் வழங்கப்பட்டது. 88 காலையில் வழங்கியிருக்கோம். புதுவை கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற காவலர் நினைவு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். புதுவை கோரிமேடு காவலர் மைதானத்தில் காவலர் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது.
நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு காவலர் நினைவிடத்தில் தேசத்திற்காக உயிர்நீத்த காவலர்களின் தியாகத்தை போற்றும் விதமாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து தலைமை செயலர் சத்யவதி, ஐஜி சர்மா, டிஐஜிக்கள் அதுல் கத்தாரி, சுக்லா, எஸ்எஸ்பிக்கள் சந்திரன், ஆண்டோ அல்போன்ஸ், எஸ்பிக்கள், இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் உயிர்நீத்த காவல்துறையினருக்கு காவல்துறை சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான காவல்துறையினர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். புதுவை கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்ற 34வது மிர் இக்பால் உசேன் டிராபிக்கான பள்ளிகளுக்கிடையேயான சப் ஜூனியர் கால்பந்து போட்டியினை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் எஸ்எஸ்பி சந்திரன் துவக்கி வைத்தார். புதுவை கால்பந்து விளையாட்டு சங்கம் சார்பில் கோரிமேடு காவலர் மைதானத்தில் 34வது மிர் இக்பால் உசேன் டிராபிக்கான பள்ளிகளுக்கிடையேயான சப் ஜூனியர் கால்பந்து போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் கால்பந்து விளையாட்டு சங்க தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் தலைமையில் சங்க செயலாளர் ஏழுமலை முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக எஸ்எஸ்பி சந்திரன் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். 3 நிலைகளில் நடைபெறவுள்ள இந்த போட்டியின் முதல் நிலையில் 20 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமையினை வெளிப்படுத்த உள்ளனர். மேலும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு நடைபெறும் இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெறும் வாய்ப்பினை பெறுவர். முதல் நாள் போட்டியில் முதலாவதாக பெத்திசெமினார் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் தட்டாஞ்சாவடி அரசு பள்ளி மாணவர்களும் மோதினர். இப்போட்டிக்கான முழு பொறுப்பினையும் கோகோ கோலா இந்தியா பிரைவேட் நிறுவனம் ஏற்றுக்கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை, குளிர்பானங்கள் மற்றும் உணவினை வழங்கியது. போட்டிக்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் உதவி செயலாளர் பழனி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் வாக்கு வித்தியாசம் பாதியாக குறைந்ததால் என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமி கடும் அதிர்ச்சி அடைந்து இது தொடர்பாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். புதுவையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்திராநகர் தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி போட்டியிட்டு 20,685 வாக்குகள் பெற்று 16,677 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் தற்போதைய இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் 15,053 வாக்குகள் பெற்று 8,046 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தும் வாக்குகள் அதிகமாக கிடைத்தது. ஆனால் இம்முறை வீடு வீடாக சென்று அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வாக்கு சேகரித்தும் வாக்கு குறைந்திருப்பது முதல்வர் ரங்கசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதால் இதுகுறித்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பிரமுகர்களுக்கிடையே தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறார். தேர்தலில் வெற்றி பெற்றும் தேர்தல் அதிகாரியிடம் சான்றிதழ் பெற நல்ல நேரம் பார்த்து 1 மணி நேரம் 22 நிமிடங்கள் தாமதமாக வந்து என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்ச்செல்வன் சான்றிதழை பெற்றுக் கொண்டார். புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை 8 மணிக்கு துவங்கி வாக்கு எண்ணிக்கையின் இறுதி சுற்று முடிவுகள் காலை 9:50 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவுடன் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்ச்செல்வன் தேர்வு செய்யப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வ சான்றிதழ் தயார் செய்யப்பட்டு அதனை வழங்க அதிகாரிகள் காத்திருந்தனர். அதுபோன்று என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரவேற்பு அளிக்க காத்திருந்தும் அவர் சான்றிதழ் பெற உடனடியாக வராமல் கருவடிக்குப்பத்தில் உள்ள சித்தானந்தா கோவிலுக்கு சென்றுவிட்டு ஜோதிடர் குறித்து தந்த நேரப்படி சரியாக 11 மணி 12 நிமிடத்திற்கு பாரதிதாசன் கல்லூரிக்கு வந்து சான்றிதழ் பெற்றுக் கொண்டார். அதாவது 1 மணி நேரம் 22 நிமிடங்கள் தாமதமாக வந்து சான்றிதழ் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. விதிமுறையை மீறி குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாக கடையை திறந்த 6 மதுபான கடைகளுக்கு அபராதம் விதித்து கலால்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. புதுவை இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கள், சாராயம் உள்ளிட்ட மதுபான கடைகள் மாலை 6 மணி வரை மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று கலால்துறை உத்தரவிட்டிருந்தும் அந்த உத்தரவை மீறி 6 மணிக்கு முன்னதாக சில கடைகள் திறந்திருப்பதாக கலால்துறைக்கு கிடைத்த தகவலின்படி கலால்துறை துணை ஆணையர் அன்பழகன் தலைமையில் துணை தாசில்தார் குமரன்,
போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவகணேஷ் ஆகியோர் ரோந்து பணி மேற்கொண்டு அவ்வாறு தடையை மீறி திறந்திருந்த 6 மதுபான கடைகளுக்கு தலா 10,000 அபராதம் விதித்து அதிரடி நடவடிக்கை எடுத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.